அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம்ம கல்வியமுது சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ். 10ஆம் வகுப்பு தமிழில் இன்னைக்கு இயல் 3 பார்க்க போகிறோம். இயல் 3 எதை பற்றினது அப்படின்னா பண்பாடு, அதாவது கூட்டாஞ்சோறு அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த கூட்டாஞ்சோறு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சாலும் நமக்கு தெரியும் அதில் என்னென்னலாம் போடுவோம். நம்ம எல்லா வகையான காய்கறிகளையும் போட்டு மொத்தமாக ஒரு பருப்பெல்லாம் போட்டு சாதம் ஒன்று செய்வோம். இது விருந்தோம்பலை பற்றி என்னக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு இயலாக தான் இந்த இயல் முழுக்க நமக்கு கொடுத்துருக்காங்க. விருந்து போற்றுதும் அப்படிங்கிறதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய உரைநடை உலகம். முழித்தயிர் பிசைந்த சோற்றை உருட்டி அனைவருக்கும் கையில் ஓர் உருண்டை கொடுத்து உருண்டையின் நடுவில் வைத்த குழியில் புளிக்குழம்பிட்டு உண்ண சொன்ன அன்னையின் அன்பில் தொடங்குகிறது அனைவருடனான பகிர்ந்துண்ணல். சிறுவயதில் மகனுடனோ மகளுடனோ வரும் நண்பர்களுக்கும் சேர்த்து அம்மா தரும் சிற்றுண்டியில் தொடங்குகிறது தமிழரின் விருந்து போற்றுதல். தமிழரின் மரபில் உணவோடு உணர்வையும் குழைத்து செய்த சமையல் விருந்தாகிறது. இப்போ விருந்தை பற்றி நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எப்படிலாம் போற்றி பாதுகாத்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். தம் வீட்டுக்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதே விருந்தோம்பல். விருந்தினர் என்றால் உறவினர் என்று இக்காலத்தினர் கருதுகின்றனர். உறவினர் வேறு, விருந்தினர் வேறு. நம்மளை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு வர்ற எல்லாருமே நம்ம விருந்தினர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உறவினர் அப்படிங்கிறவங்க வேற, விருந்தினர் அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. முன்பின் தெரியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர். விருந்தே பொதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். நம்மளுடைய உறவுகள், அதாவது நமக்கு இரத்த சொந்தங்கள் அனைவரும் உறவினர்கள். முன்பின் தெரியாத யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விருந்தினர் அப்படின்னு சொல்லுவோம். அற உணர்வும் தமிழர் மரபும். திருவள்ளுவர் இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே நமக்கு அமைச்சு கொடுத்திருக்காரு. இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்கிறார். முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்ப குழையும் அனிச்சம் என்ற குரலில் எடுத்துரைக்கிறார். விருந்தினரை போற்றுதல் இல்லற கடமையாக இருந்தது. அதனால தான் சிலப்பதிகாரத்தில் நமக்கு கண்ணகி சொல்லுவா, கோவலன் கண்ணகி விட்டு பிரிஞ்சுட்டு மாதவியோட போயிட்டு திரும்ப வந்தப்போ கண்ணகி எப்படி வருத்தப்படுவாளாம், நீ இல்லாத சமயத்தில் என்னால் விருந்தோம்பல் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டதா நமக்கு ஒரு குறிப்பு சிலப்பதிகாரத்தில் இருக்குது. தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படிங்கிற அந்த பாடல் மூலமாக நமக்கு என்ன விருந்தோம்பலை பற்றி அந்த அளவுக்கு உயர்வாக நம்மளுடைய இலக்கியங்கள் பேசப்பட்டிருக்கு என்று கண்ணகி வருந்துகிறாள். கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவரை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணி வருந்துவதாக குறிப்பிடுவதன் மூலம் விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் மரபு என்பதை இளங்கோவடிகள் உணர்த்துகிறார். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிடுகிறார் ஒரு பாடல்ல. அதே மாதிரி கலிங்கத்து பரணியிலும் செயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை ஓமையாக்கியுள்ளார். அதுக்கான பாடல் கொடுத்துருக்காங்க. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே. அதாவது பொருந்திய செல்வமும் கல்வியும், ஒருத்தங்களுக்கு செல்வம் மட்டும் இருந்தால் போதாது, கல்வியும் இரண்டும் ஒரு சேர இருந்ததுன்னா வருந்தி வந்தவருக்கு ஈதலும், ஈதல்னா கொடுத்தலும், வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே கம்பராமாயணம். அதே மாதிரி விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல கலிங்கத்து பரணியிலும் விருந்தோம்பலை பற்றி பாடியிருக்கிறாங்க. தனித்து உண்ணார். தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. இதை நம்மளுடைய பள்ளிகளை நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், ஸ்கூலில் பசங்க எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ஒருத்தர் கொண்டு வர்ற உணவு இன்னொருத்தவங்களோட ஷேர் பண்ணி பகிர்ந்து உண்பாங்க. அப்போ அந்த பண்பு அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழனுடைய விருந்தோம்பல் பண்பினுடைய அடிப்படை அப்படிங்கிறாங்க. அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர். அத்தகையோரால் தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்பதை உண்டாள் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. புறநானூறு என்று கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி குறிப்பிட்டுள்ளார். அமிழ்தமே நமக்கு கிடைச்சாலும் அதை மற்றவங்களோட பகிர்ந்து உண்ண வேண்டும் அப்படிங்கிற பண்பு நம்முடைய தமிழர்களுடையது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அல்லில் ஆயினும், அல் அப்படின்னா இரவு. விருந்தோம்பல் என்பது சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு தமிழருக்கு உண்டு. நடுராத்திரி வந்தா கூட அவங்கள வரவேற்று அவங்களுக்கான உபசரிப்பை செய்வாங்க. அள்ளில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் என்று நற்றினை குறிப்பிடுகிறது. தெரியுமா, 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். இப்போ நம்மளெல்லாம் சொல்லிட்டு வருவாங்க, வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா போய் வழி அனுப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அப்பா அம்மாலாம் போய் அவங்கள கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்லையோ இல்லை எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க. இந்த இடத்துக்கு போங்க, இப்படி ரூட்டு பிடிச்சி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் கொடுத்துருக்காங்க. 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். பண்டை தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பிச் செல்லும் போது அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினர். மேலும் வழி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கிற 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். அதான் காலின் 7 அடி பின் சென்று
பொருணர் ஆற்றுப்படையில் இந்த செய்தி நமக்கு இருக்கிறது. இன்மையிலும் விருந்தோம்பல். வீட்டிற்கு வந்தவருக்கு வறிய நிலையிலும் எவ்வழியிலேனும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம் முன்னோர். வீட்டில் கஷ்டமாகவே இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு விருந்தர் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்பாடுபட்டாவது என்ன செஞ்சுவாங்கன்னா அவங்களுக்கு விருந்து வச்சுருவாங்க. தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி. இதை எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, குரல் உணங்கு விதை திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டென்றோ இல் என்று புறநானூறு காட்சிப்படுத்துகிறது. நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த தன் பழை வாழை பணயம் வைத்தான் தலைவன். இன்றும் விருந்தினர் வந்ததால் தன் கருங்கோட்டு சீரியாளை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. நேற்று வந்தவங்களுக்கு இரும்பு வாழை பணயம் வைத்தான், இன்னைக்கு வந்தவங்களுக்கு பழைய வாழை பணயம் வைக்கிறான், கருங்கோட்டு சீரியாளை பணயம் வைக்கிறான். இப்படி ஒவ்வொரு பணையம் வச்சாவது அவங்களுக்கு விருந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நெருணை வந்த விருந்திற்கு மற்றுத்தன் இரும்புடை பழவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியாள் பணயம். புறநானூறு. இளையான்குடி மாறநாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவனிடம் தானியம் இல்லை. எனவே அன்று விதைத்துவிட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்த தீரம் பெரிய புராணத்தில் காட்டப்படுகிறது. அடுத்தது நிலத்திற்கேற்ற விருந்து. நமக்கு 5 வகையான நிலங்கள் இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொரு நிலத்துக்கு தக்கன உணவுகள் என்ன செய்யும் அப்படின்னா மாறுபடும். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபாணாற்று படை. இங்கே நமக்கு ஒரு புது கவிதை கொடுத்துருக்காங்க. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு. அம்சப்பிரியா அவர்கள் இயற்றியது. விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை. இல்லத்தில் பலரும் நுழையும் வளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்ற குறுந்தொகை அடிகள் புலப்படுத்துகின்றன. நம்ம வீட்டில் நம்மளுடைய அம்மா அப்பா எப்பொழுது நம்மளுடைய அம்மா என்ன பண்ணுவாங்க, அம்மாவாக இருந்தாலும் சரி ஆச்சியாக இருந்தாலும் சரி வீட்டில் எப்போதுமே நைட்டு கொஞ்சம் சாதம் இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு சாப்பாடு இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டு வைப்பாங்க. எதுக்காக? நமக்கு மறுநாள் காலையில் பழையது சாப்பிடணும் அப்படி கிடையாது. நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா நைட்டு யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேளை அந்த சாப்பாடு கொடுக்கறதுக்காக கண்டிப்பாக வீட்டில் ஒரு பருக்கியாவது என்ன செஞ்சுருக்கணும், வீட்டில் கொஞ்சம் சாதம் வச்சுருப்பாங்க. அதுதான் பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ. மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று கொன்றை வேந்தனில் ஔவையார் பாடியுள்ளார். அவர் பாடிய தனிப்பாடலில் வரகரிசி சோறும் வழுதுணங்கா வாட்டும் முரமுரணவே புளித்த மோரும் திறமுடனே புள்ளுவேலூர் பூதன் புரிந்து விரிந்து இட்டான் ஈது எல்லா உலகும் பெறும் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க என்று அவர் கூறுவதிலிருந்து வள்ளல்களால் விருந்தினர்கள் போற்றப்பட்டதை அறிய முடிகிறது. அடுத்தது உற்றாரோடு நின்ற விருந்து. உற்றார்னா யாரு? முதல்ல தெரியாதவர்களுக்கு கொடுக்கறதா நம்ம விருந்தினர் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ உறவினர்களுக்கு கொடுக்கறதே விருந்து அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சுட்டு அது சுருங்கி போச்சு. சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினர்களை போற்றினர். கால மாற்றத்தில் புதியவர்களாகிய விருந்தினர்களை வீட்டுக்குள் அழைத்து உணவிடுவது குறைந்தது. விருந்து புறப்பது குறைந்ததால் சத்திரங்கள் பெருகின. நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழிச்செல்வோர்களுக்காக கட்டப்பட்டன. அப்போ அதுக்கப்புறமா வழிப்போகர்கள் தங்கி ஓய்வெடுத்து சாப்பிட்றதுக்காக நிறைய சத்திரங்கள் கெட்டி போட்டாங்க. புதியவர்களான விருந்தினர்களை ஏற்பது குறைந்துவிட்ட காலத்தில் ஓரளவு தெரிந்தவர்களை மட்டுமே விருந்தினர்களாக ஏற்றினர். படிப்படியாக உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோரை விருந்தினர்களாக போற்றும் நிலைக்கு மாறினர். விருந்தோம்பல் இன்றும், அதுக்காக இன்னைக்கு விருந்தோம்பல் இல்லையா, இன்னைக்கும் இருக்கு. ஆனால் அதனுடைய அளவு என்ன செஞ்சுட்டு அதுக்கான அந்த வாசகர்கள் அந்த வட்டம் அப்படிங்கிறது சுருங்கி விட்டது. புதியதாக வருவோர் இரவில் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் திண்ணையும் அதில் தலை வைக்க திண்டும் அமைத்தனர் முன்னோர். நம்ம பழைய காலத்து வீடுகள்லாம் பார்த்தோம்னா திண்ணை இருக்கும், அதுக்கு மேலே ஒரு திண்டு இருக்கும், அவங்க அதிலே படுத்து தூங்கிக்கிடுவாங்க. ஆனால் இன்று வீட்டுக்கு திண்ணை வைத்து கட்டுவதில்லை. அறிமுகம் இல்லாத புதியவர்களை விருந்தினர்களாக ஏற்பதும் இல்லை. ஆனால் இப்போம்லாம் யார் திண்ணை வச்சும் கெட்டுறதும் கிடையாது. புதுசாக அவங்கள கொண்டு வர்றதுக்கு என்ன செஞ்சாங்க, பயப்படுதாங்க. தெரிந்து தெளிவோம். வாழை இலையில் விருந்து. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபாக கருதப்படுகிறது. நம் மக்கள் வாழை இலையின் மருத்துவ பண்புகளை அன்றே அறிந்தனர். தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வலப்பக்கம் இலையின் விரிந்த பகுதியும் வர வேண்டும். ஏனென்றால் வலக்கையால் உணவு உண்ணும் பழக்கமுடையவர்கள் நாம். இலையில் இடது ஓரத்தில் உப்பு, ஊறுகாய், இனிப்பு முதலான சிறிய அளவு உணவுகளையும் வலது ஓரத்தில் காய்கறி, கீரை, கூட்டு முதலான அளவில் பெரிய உணவு வகைகளையும் நடுவில் சோறு வைத்து எடுத்துண்ண வசதியாக பரிமாறுவார்கள். உண்பவர் மனமறிந்து அவர்கள் விரும்பி சாப்பிடும் உணவு வகைகளை பரிவுடன் பரிமாறுவர். எதனால நம்ம இலையில இப்படி பரிமாறுதோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க.
இருப்பினும் திருவிழா காலங்களில் ஊருக்கு வரும் புதியவர்களையும் அழைத்து அன்போடு விருந்தளிப்பதை சில இடங்களில் காண முடிகிறது. இன்னைக்கு ஊர் திருவிழாக்கெல்லாம் போனாங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கூப்பிட்டு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. திருமணத்தை உறுதி செய்தல், திருமணம், வளைகாப்பு, பிறந்த நாள், புதுமனை புகுவிழா போன்றவற்றை இல்ல விழாக்களாகவே கொண்டாடினர். அப்போது மிகுதியான விருந்தினர்களை வரவேற்று உணவளித்து மகிழ்ந்தனர். அந்த இல்ல விழா நாட்களில் அப்பகுதி வாழ் மக்களும் வெளியூர் விருந்தினர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தனர். காலப்போக்கில் வீட்டில் நடைபெற்ற விழாக்கள் திருமண கூடங்களுக்கு இடம் பெயர்ந்து விட்டன. ஆனா இப்ப எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிருந்தாங்க, எதனாலும் டக்குன்னு ஒரு மண்டபம் பிடிச்சிருந்தாங்க, அங்க வச்சு ஃபங்க்ஷனை முடிச்சிருந்தாங்க, சாப்பாடெல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு அவங்க மட்டும் கிளம்பி வந்துருந்தாங்க. பண்பாட்டு மாற்றமாக இன்று சில இடங்களில் விருந்தினர்களை வரவேற்பது முதல் பந்தியில் உபசரித்து வழி அனுப்பும் வரை திருமண ஏற்பாட்டாளர்களை செய்யும் விருந்தோம்பல் நடைபெறுவதை காண முடிகிறது. அந்த காலத்துலலாம் ஒரு வீட்டில் விசேஷம் அப்படின்னா அவங்களுக்கு பரிமாறுறதுலேருந்து எல்லா நிகழ்ச்சிக்கும் வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்க தான் எல்லாரும் செய்வாங்க. ஆனால் இப்போ எல்லாத்தையும் என்ன கொடுத்துருந்தாங்க, இந்த கேட்ரிங் ஆர்டர்ஸை கொடுக்குற மாதிரி அவங்களை விழா ஏற்பாடு பண்ணுறவங்களே கொடுத்ததுனால எல்லாத்தையும் அவங்களே செஞ்சுருந்தாங்க. பண்டை தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செழித்திருக்கிறது. அந்த உயரிய தமிழ் பண்பாடு இன்றைய தமிழர்களிடம் மேற்கூறிய முறைகளில் பின்பற்றப்படுகின்றது. காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் உயர் பண்பான விருந்தோம்பலை போற்றி பெருமிதம் கொள்வோம். எத்திசையும் புகழ் மணக்க. அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச் சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகளை கொண்டு வாழை இலையில் விருந்து வைக்கின்றனர். முருங்கைக்காய் சாம்பார், மோர் குழம்பு, வேப்பம்பூ ரசம், வெண்டைக்காய் கூட்டு, திணை பாயாசம், அப்பளம் என சுவையாக தமிழர் விருந்து கொடுக்கின்றனர். அங்கு வாழும் தமிழர்கள் பலரும் இந்த விருந்தில் பங்கேற்று சிறப்பிக்கின்றனர். தொடர்ந்து பல பண்பாட்டு நிகழ்வுகளையும் நிகழ்த்தி வருகின்றனர். இதோட இந்த விருந்து போற்றுதும் அப்படிங்கிற உரைநடை முடிவுக்கு வருது. அடுத்து இரண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காசி காண்டம். காசி காண்டம் இது யார் இயற்றியிருக்கா அப்படின்னா அதிவீரராம பாண்டியர். இவர் வந்து ஒரு கொற்கை நாட்டினுடைய அரசர். இவனுடைய பட்டப்பெயர் என்ன அப்படின்னா சீவலமாறன். இவர் இல்லொழுக்கம் கூறிய அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து அவருடைய எழுதிய காசி காண்டம் அப்படிங்கிற ஒரு பகுதி நமக்கு இங்கே செயல் பகுதியாக கொடுத்துருக்காங்க. விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துர நோக்கல் வருக என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல் போமெனில் பின் செல்வதாதல் பரிந்து நன்முகமன் வளங்கள் ஒன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. இல்லொழுக்கம் என்ன கொடுத்துருக்காங்க, விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல். இப்போ விருந்தினராக ஒருத்தங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா முதல்ல என்ன செய்யணும், அவங்கள வியத்தல் அப்படின்னா அவரை வியந்து உரைத்தல். அடுத்து நன்மொழி இனிது உரைத்தல், நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல். திருந்துர நோக்கல் அப்படின்னா முகமலர்ச்சியுடன் அவரை நோக்குதல். முகமலர்ச்சியோடு அவரை என்ன செய்யணும் அப்படின்னா வரவேற்கணும். எழுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா வீட்டிற்கு வருக என்று வரவேற்றல், அவர் எதிரில் நிற்றல். முன் மகிழ்வன செப்பல், அவர் முன் மனம் மகிழும்படி பேசுதல். பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல், அருகுற அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம், அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல். போமெனில் பின் செல்வதாதல், அவர் விடை பெற்று சொல்லும்போது வாயில் வர என்ன செய்யணும் அப்படின்னா பின்தொடர்ந்து செல்தல். பரிந்து முகமன் வளங்கள், முகமன் அப்படின்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். அவங்கள கேட்டதான் சொல்லுங்க, இவங்களை விசாரிச்சுதான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விருந்தோம்பல் தான் நன்மொழி, அதாவது முகமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரிடம் புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல். ஒன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. இந்த 9 ஒழுக்கங்களும் விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கமாகும் அப்படின்னு சொல்லி இல்லொழுக்கம் அப்படிங்கிற பாடலை கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னா விருந்தினர் ஒருத்தர் வராரு, அவரை வியந்து உரைக்கணும், நல்ல சொற்களை இனிமையாக பேசணும், முகமலர்ச்சியோடு அவரை பார்க்கணும், வீட்டிற்குள் வருக அப்படின்னு சொல்லி வரவேற்கணும், அவர் எதிரில் போய் நிற்கணும், அவர் மனமகிழ்ம்படி பேசணும், அவர் அருகில் அமர்ந்து சொல்லணும், அவர் விடைபெற்று செல்லும்போது வாயில் வரை பின்தொடர்ந்து செல்லணும், அதுக்கப்புறம் அவரிடம் முகமன் கூறி வழி அனுப்புதல். இந்த 9 தான் இல்லொழுக்கம்னுடைய விருந்தோம்பல் செய்யக்கூடிய இல்லற ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி அதிவீரராம பாண்டியர் வந்து காசி காண்டம் அப்படிங்கிற இந்த பகுதியில் வந்து சொல்லியிருக்காரு. இலக்கண குறிப்பு. நன்மொழி இதை எப்படி பிரிக்கலாம், நன்மை கூட்டல் மொழி. அப்போ மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது வந்து பண்பு தொகை. அடுத்து வியத்தல், நோக்கல், எழுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வழங்கல், இது எல்லாமே அல் அப்படிங்கிற விகுதி பெற்று வந்திருக்கு. அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா தொழிற்பெயர்கள். பகுபத உறுப்பிலக்கணம். உரைத்த, உரை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அ, உரை பகுதி, இத்து சந்தி, இத் இறந்த கால இடைநிலை, அ பெயரற்ற விகுதி. வருக, வா வரு கூட்டல் க, வா பகுதி வரு என திரிந்தது விகாரம், க வியங்கோல் வினைமுற்று விகுதி. அடுத்தது
ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூளிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமொடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே. விவேக சிந்தாமணி. அதாவது நம்ம முகமலர்ச்சியோட உபசரித்து உண்மையாக அவங்கள விசாரித்து உப்பில்லாத கூழை கொடுத்தா கூட அவங்க அமிர்தம் போல் எண்ணி சாப்பிட்டு போவாங்களாம். ஆனால் நீ முப்பழம் மாப்பழ வாழை அதுக்கப்புறம் பால் சோறு எல்லாம் கொடுத்து நீ முகத்தை கடுப்பாக வச்சுக்கிட்டே என்னடானா முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு கொடுத்தேன்னா அவங்களுக்கு இருக்கிற பசி என்ன செய்யும், கூட தான் பசி ஆகுமே தானே அப்படின்னு சொல்லிட்டு விவேக சிந்தாமணியில் விருந்தோம்பலை பற்றி அழகாக ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. நூல்வெளி. காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகின்ற நூல் காசிக்காண்டம். இந்நூல் துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது. இல்லொழுக்கங்கூறிய பகுதியில் உள்ள 17வது பாடல் நமக்கு இங்கே பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கு. முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர் தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூலே காசிக்காண்டம். இவரின் மற்றொரு நூலான வெற்றி வேர்க்கை என்றழைக்கப்படும் நருந்தொகை சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. சீவளமாறன் என்ற பட்டப்பெயரும் இவருக்கு உண்டு. நைடதம், லிங்கபுராணம், வாயு சம்கிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்மபுராணம் ஆகியனவும் இவர் இயற்றிய நூல்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கவிதை என்ன அப்படின்னா மலைப்படுகடாம். மலைப்படுகடாம் யார் இயற்றியது அப்படின்னா பெருங்கௌசிகனார். இப்போ இதில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய பண்டை தமிழர்கள் பண்பில் மட்டும் கிடையாது கலைகள்லையுமே சிறந்து விளங்கியிருக்காங்க. அன்று இந்த பாட்டு பாடியவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாணர் அல்லது கூத்தர், விரலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் ஊர் ஊராக போய் தங்களுடைய கலைகளை காட்டி அது மூலமாக மக்களை மகிழ்விப்பாங்க. அப்போ அவங்களுக்கு மன்னர்களும் சரி வள்ளல்களும் என்ன செய்வாங்கன்னா விருந்தோம்பல் செஞ்சு அவங்களுக்கு பரிசளிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய விருந்தோம்பல் தன்மையை இதை காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு திணை சோற்று விருந்தை பற்றி தான் இந்த பாடல் மலைப்படுகடாம் பேச போகுது. அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி கன்று எரி ஒள் இனர் கடும்பொடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போகி அலங்கு களை நரலும் ஆரிப்படுகர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி நோனா செருவின் வளம்படு நோன்தாள் மான விரல்வேல் வைரியம் எனினே நும் இல் போல நில்லாது புக்கு கிளவிற் போல கேளாது கெளியி சேட்புழம்பு அகல இனிய கூறி பருவுக்குறை பொழிந்த நெய்க்கண் வேவையோடு குருவுக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர். அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி. அசையி அப்படின்னா இலைப்பாரி அப்படின்னு அர்த்தம். அதாவது மன்னனை நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற ஒரு கூத்தர் பரிசில் பெறக்கூடிய இன்னொரு கூத்தரை காணர்களினுடைய வளம் நிறைந்த புது வருவாயை உடைய சிறிய ஊர்களில் தங்கி உணவு பெறுவதற்கு இன்னொரு பாணர் என்ன செய்யலாம் அப்படின்னா ஆற்றுப்படுத்துதான். ஏன்னா அந்த மலைப்படுகடாமினுடைய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா கூத்தர் ஆற்றுப்படை. அதாவது இன்னொரு கூத்தரை ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா வழி நடத்துதல். நான் இப்படி ஒரு மன்னன்ட்ட போய் பாட்டு பாடி பரிசு பெற்றேன், நீயும் இந்த மாதிரி போய் இவரை புகழ்ந்தேன்னா உனக்கும் பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வழி நடத்துறதுக்கு பேர் தான் ஆற்றுப்படை. அதனால தான் மலைப்படுகடாம கூத்தர் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இப்போ இவர் இன்னொருத்தட்ட சொல்றாரு, அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி. அல் சேர்ந்து அல்கி அப்படின்னா தங்கி, பகலில் இளைப்பாரி செல்லுங்கள், இரவில் சேர்ந்து தங்குங்கள். கன்று எரி ஒள் இனர் கடும்பொடு மலைந்து. கன்று எரி ஒள்ளுணர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கடும்பு அப்படின்னா சுற்றம் அப்படின்னு அர்த்தம். எரியும் நெருப்பை போல ஒளிரும் பூங்கொத்துகளை சுற்றத்தோடு அணிந்து கொள்ளுங்கள். சுற்றத்தோடு அப்படின்னா உறவினர்களோடு. சேர்ந்த செயலை செப்பம் போய் அலங்கு களை நரலும் ஆரி படுகர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி. சிவந்த பூக்கள் கொண்ட அசோக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில் செல்லுங்கள். அதான் அமைதியாக. அந்த களை அப்படின்னா மூங்கில் அப்படின்னு அர்த்தம். நோனா செருவின் வளம்படு நோன்தாள் மான விரல்வேல் வைரியம் எனினே. அசையும் மூங்கில்கள் ஓசை எழுப்பும் கடின பாதையில் சென்று மலைச்சரிவில் உள்ள சிற்றூரை அடையுங்கள். அங்கே ஒரு சிற்றூர் இருக்கு, அந்த சிற்றூருக்கு போங்க. நும் இல் போல நில்லாது புக்கு கிளவிற் போல கேளாது கெளியி. அதாவது நும் இல் போல அப்படின்னா இல் அப்படின்னா அங்குள்ளவர்களிடம் பகைவர்களை பெறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள். அப்போ நீங்கள் அங்கே போய் என்ன சொல்லணும் அப்படின்னா நாங்கள் மன்னர் நன்னனுடைய கூத்தர்கள் அப்படின்னு போய் சொல்லுங்கள். அதன் பின் நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் போவது போலவே அவர்களுடைய வீட்டுக்கள் உரிமையுடன் செல்லுங்கள். நும் இல் அப்படின்னா உங்களுடைய வீடு. உங்களுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி உரிமையாக போவீங்களோ கிளவிற் போல கேளாது கெளியி சேட்புழம்பு அகல இனிய கூறி. உரிமையோட போங்க. உறவினர் போலவே அவர்கள் உங்களுடன் பழகுவர். அவங்க உங்களோட சொந்தக்காரங்க மாதிரி உங்கள்ட்ட என்ன செய்வாங்க, பழகுவாங்க.
பருவுக்குறை பொழிந்த நெய்க்கண் வேவையோடு குருவுக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர். பொம்மல் அப்படின்னா சோறுன்னு அர்த்தம். இரடி அப்படின்னா திணை அப்படின்னு அர்த்தம். வேவையோடு அப்படின்னா வேவை அப்படின்னா வெந்தது. அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பாங்க நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா, நீண்ட வழியை கடந்து வந்த உங்களின் துன்பம் தீர இனிய சொற்களை கூறுவர். அதான் சேட்புலம்பு அகல இனிய கூறி அப்படின்னா இனிய சொற்களை கூறுவர். பருவுக்குறை பொழிந்த நெய்க்கண் வேவையோடு குருவுக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர். இரடினா ஏற்கனவே பார்த்தோம் திணைன்னு, பொம்மல் அப்படின்னா சோறு. அப்படி அங்கே நெய்யில் வெந்த மாமிசத்தின் பொரியலையும் திணை சோற்றையும் உணவாக பெறுவீர்கள். அப்போ நீங்கள் இப்படிலாம் போய் அவங்கள சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கூத்தர் இன்னொரு கூத்தரை என்ன செய்தாங்க, போய் பரிசு பாடி பரிசில் போய் பெறுவதற்காக வழி நடத்துகிறதுக்காக ஆற்றுப்படுத்துகிறாங்க. இதுதான் என்ன அப்படின்னா மலை படுகடாம். இலக்கண குறிப்பு: அசையி, கெளியி இதெல்லாம் என்ன அப்படின்னா சொல்லிசை அளபடைகள். பகுபத உறுப்பிலக்கணம்: மலைந்து, மலை பிளஸ் இத்து பிளஸ் இந்து பிளித்து பிளஸ் உ. மலை பகுதி இத்து சந்தி இந்த ஆனது விகாரம் இத் இறந்தகால இடைநிலை உ வினையச்சு விகுதி. பொழிந்த, பொழி பிளஸ் இத்து இந்தானது இத்து பிளஸ் அ. பொழி பகுதி இத்து சந்தி இந்த ஆனது விகாரம் இத் இறந்தகால இடைநிலை உ வினையச்சு விகுதி. ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து, யாம் இவ்விடத்தை சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் தான் ஆற்றுப்படை. நூல்வெளி: 10 பாட்டு நூல்களுள் ஒன்று மலைப்படுகடாம். 583 அடிகளை கொண்ட இது கூத்தராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பலவகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைப்படுகடாம் என கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நன்னன் எனும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு ரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடியது மலைப்படுகடாம். இப்போ நன்னன் அப்படிங்கிறவன் தான் பாட்டுடை தலைவன். அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு விரிவானம் கதைப்பகுதி கோப்பல்லபுரத்து மக்கள். இது கி ராஜநாராயணன், கீரா அப்படின்னு இவரை சுருக்கமாக சொல்லுவாங்க. இவர் சாகித்ய அகாடமி விருது 1991 பாட்டியிருக்காரு. இந்த கீரா அப்படிங்கிறவர் எதை பற்றி முக்கால்வாசி எழுதுவார் அப்படின்னா இவருடைய எல்லா பாடல்களையும் செயல்லையும் என்னன்னா இந்த கோவில்பட்டி வட்டார வழக்கு அதை மையமாக வச்சு தான் எழுதியிருப்பார். அப்போ இதுவும் அந்த கோவில்பட்டி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய ஒரு விருந்தோம்பல் பண்பு இப்பவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய அந்த வட்டத்தில் பேசக்கூடிய வட்டார வழக்கு பேச்சு மொழி மூலமாக இதில் நமக்கு காட்சிப்படுத்தியிருக்காரு. கிராமத்து வெள்ளந்தி மனிதர்கள் காட்டும் விருந்தோம்பல் மனசுக்கள் எப்பவும் பசுமையாக இருக்கும். அவர்களது இயல்பான வரவேற்பும் எளிமையான உணவும் மதிய வேகக்காட்டில் நடந்து வந்த களைப்பை மறக்கடிக்கச் செய்யும். பசித்த வேளையில் வந்தவர்களுக்கு தம்மிடம் இருப்பதையே பகிர்ந்து கொடுக்கின்ற நேயம் கிராமத்து விருந்தோம்பல். அப்படி நடக்கும் ஒரு நிகழ்வை தான் நமக்கு கண்முன்னே என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா காட்சிப்படுத்தி காமிச்சிருக்காரு. சுப்பையாவின் புஞ்சையில் அருகு எடுத்து கொண்டிருந்தார்கள். அதிகாலை நேரத்தில் ஒரு பாய்ச்சல். அருகு எடுத்து முடித்துவிட்டு காலை கஞ்சி குடிக்க உட்கார போகும் வேலை. யாரோ ஒரு சன்னியாசியை கூட்டிக் கொண்டு அன்னமையா தூரத்தில் வருவது தெரிந்தது. அன்னமையா அப்படிங்கிறவர் யாரோ ஒரு சன்னியாசி போல இருக்க, அவனை கூட்டிட்டு வராரு. வாயில் இருந்த பல்குச்சியை எடுத்து துப்பிவிட்டு சுப்பையா கேட்டான். சுப்பையா கேட்குறார், யாரோ ஒரு சாமியாரை இழுத்துட்டு வாரான் அப்படின்னு இவர் சொல்லுதார். வரட்டும் வரட்டும், ஒரு வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி நாமும் குடிப்போம் என்றார் கொத்தாளி. வரட்டும் நம்மளும் குடிச்சிக்கலாம், அவருக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறாரு. அந்த புஞ்ச ரோட்டோரத்தில் இருந்ததால் இப்படி தேசாந்திரிகள் இவர்களிடம் தண்ணீரோ கஞ்சியோ சாப்பிட்டு விட்டு போவது வழக்கம். அன்னமையாவின் கூட வந்தது சன்னியாசியோ பரதேசியோ கிடையாது. அந்த ஆள் நடக்க முடியாமல் உட்கார்ந்து எழுந்திருந்து ஆயாசமாக மெதுவாக நடந்து கொண்டிருந்தான். தாடியும் அழுக்கு ஆடையும் அந்த தள்ளாட்டமும் ஒரு பார்வைக்கு வயோதிகனாகவும் சாமியாரை போலவும் தோண வைத்தது. தற்செயலாக அந்த பக்கம் வந்த அன்னமையாவின் கண்ணில் விதுபட்டது. கிட்ட போய் பார்த்த பிறகுதான் தெரிந்தது அவன் ஒரு வாலிபன் என்று. அவன் ஒரு வாலிபன் தான், ஒரு வயசு பையன். கால்களை நீட்டி புளிய மரத்தில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த அவனை நெருங்கி போய் பார்த்தபோது பசியால் வாடி போய்விட்ட அந்த முகத்தில் தெரிந்த கண்களின் தீட்சண்யம் கவனிக்கக்கூடியதாக இருந்தது. இவருக்கு கண்ணை பார்த்தனே தெரிஞ்சு போச்சு அவன் பசியால் வாடிட்டு இருக்கான் அப்படின்னு. அன்னமையாவை பார்த்ததும் அவன் ஒரு சிறு புன்னகை காட்டினான். பேசுவதற்கு இஷ்டப்படாதது போலிருந்தது அவன் இருப்பு. அந்த ரோடு வழியாக எத்தனையோ வகை தேசாந்திரிகள் வகை வகையான மொழியில் புரியாதபடி பேசிக்கொண்டு நடந்து வருவார்கள். அவர்களில் முக்கியமானவர்கள் லாட சந்நியாசிகள். அவர்கள் வேட்டி கட்டி கொண்டிருப்பதே ஒரு திணுசு. இடுப்பை மறைத்த வேட்டி அதன் 2 சொருகு நுனிகளும் குறுக்க மறுக்க மார்பின் மேலேறி பிடரியில் முடிச்சாகி இருக்கும். வேட்டியே வேட்டியும் மேல் வேட்டியுமாக அவர்கள் அப்படி அதை உடுத்தியிருப்பதை பார்க்கும் கோபாலபுரத்து குழந்தைகள் அதேபோல் தங்கள் தகப்பனார்களின் மேல் துண்டுகளை எடுத்து உடுத்தி கொண்டு லாட சந்நியாசி விளையாட்டு விளையாடியது அன்னமையாவுக்கு ஞாபகம் வந்தது.
தன்னை பார்த்து ஒரு நேச புன்னகை காட்டிய அந்த வாலிப மனிதனிடம் போய் கிட்டே நின்று பார்த்து கொண்டே இருந்தான் அன்னமையாவின் வாய் திறக்காமல். கொஞ்சம் அலுப்பு தீர்ந்தவுடன், தம்பி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா என்று தமிழில் அவன் பேசியது இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக இருந்தது. இந்தா பக்கத்தில் அருகெடுத்துக்கிட்டுக்கிறவங்க கிட்ட நீச்சு தண்ணி இருக்கும், வாங்கிட்டு வரட்டுமா? நீச்சு தண்ணி என்று தனக்குள் அந்த வாலிபன் சொல்லி பார்த்து கொள்வது தெரிந்தது. கொஞ்சம் கையமர்த்தி விட்டு நாமே அங்கே போய்விடலாமே என்பது போல் அவன் அவர்களை பார்த்தான். எழுந்திருப்பதற்கு ஒத்தாசையாக நீட்டிய கையை நன்றியுடன் மறந்துவிட்டு அவனை சிரமப்பட்டு எழுந்து நின்றான். எங்கிருந்து வரீங்க? கேள்விக்கு பதில் அலுப்புடன் கூடிய ஒரு இதழ் விரியாத சிரிப்பே பதிலாக வந்தது. சொல்லுகிறேன் என்று இப்பவே அது தேவைதானா என்றும், இப்ப அதெல்லாம் எதுக்கு, கொஞ்சம் பொறு என்பது போலெல்லாம் இருந்தது அந்த சிரிப்பு. அன்னமையா தனது தோளை பிடித்து கொண்டு நடந்து வரும்படியாக கேட்டபோதும் அந்த ஆள் அதே சிரிப்போடு மறுத்துவிட்டு அவனோடு மெதுவாக நடந்து வந்தான். ஒரு வேப்ப மரத்தின் அடியில் ஏகப்பட்ட மண் களையங்கள் இருந்தன. அந்த கருப்பு களையங்கள் அந்த கரிசல் மண் தரையில் பாதி புதைக்கப்பட்டிருந்தன. தேங்காய் பருமனுள்ள கற்களால் அந்த களையங்களின் வாய் மூடப்பட்டிருந்தது. காகங்கள் வந்து கஞ்சி களையங்களை உருட்டி விடாமலும் அழகை நுழைத்து அசிங்கப்படுத்தி விடாமலும் இருக்க இந்த ஏற்பாடு என்று அந்த மனிதன் பிறகு கேட்டு தெரிந்து கொண்டான். அன்னமையா ஒரு களையத்தின் மேல் வைக்கப்பட்ட கல்லை அகற்றினான். ஒரு சிரட்டையில் காணத்துவையலும் ஊறுகாயும் இருந்தது. சிரட்டையே அந்த களையத்தின் வாய்மூடியாகவும் அமைந்திருந்தது. இன்னொரு களையத்தின் மேலிருந்த கல்லை எடுத்து பார்த்தபோது அதே போல் இருந்த சிரட்டையில் மோர்மிளகாய் மட்டுமே இருந்தது. அதை இந்த சிரட்டையில் தட்டினான். சிரட்டையை துடைத்து சுத்தப்படுத்தினான். அந்த களையத்தை பதனமாக தனது வலது பாகத்தின் மேல் வைத்து சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து அவனிடம் நீட்டினான். கையில் வாங்கியதும் சப்பி குடிப்பதா அண்ணாந்து குடிப்பதா என்கிற தயக்கம் வந்தபோது சும்மா கடிச்சு குடிங்க என்றான். உறிஞ்சும் போது கண்கள் சொருகின. மிடறு தொண்டை வழியாக இறங்குவதன் சுகத்தை முகம் சொல்லியது. உட்காருங்க, உட்கார்ந்து குடிங்க என்று உபசரித்தான். கரிசல் இலக்கியம், அதாவது கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் தான் கரிசல் இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மழையை சார்ந்து வாழ்கிற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியங்கள் இவை. கரிசல் மண்ணின் படைப்பாளி கு. அழகிரிசாமி கி. ராஜநாராயணனுக்கு முன் எழுதத் தொடங்கியவர். கரிசல் வளத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர். கி. ராஜநாராயணன் அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடர்கிறது. பா. ஜெயப்பிரகாசம், பூமணி, வீரவேலுச்சாமி, சோ. தர்மன், வேலராமமூர்த்தி இன்னும் பலரின் மூலமாக. உட்கார்ந்த பிறகு 2வது சிரட்டைக்கு களையத்தை பாதத்தின் பேரிலேயே வைத்து சுற்றி ஆட்டியதும் தெளிவு மறைந்து சோற்றின் மகுழி மேலே வந்ததும் அதை வார்த்து கொடுத்தான். அதை குறிஞ்சு குடிக்கும்போது ஹ என்கிற அனுபவப்பின் குரல் அவனிடமிருந்து வந்தது. களையத்திலிருந்து சிரட்டை வழியாக மடக்கு மடக்காய் அவனுள் ஜீவ ஊற்று பொங்கி நிறைந்து வந்தது. சிரட்டையை கையளித்துவிட்டு அப்படியே அந்த வேப்ப மரத்து நிழல சொர்க்கமாய் படுத்ததும் அவனை தென்றல் காற்றே தூக்கமாக வந்து அயரச் செய்தது. வந்தவனுக்கு எப்படி ஒரு நிறைவு ஏற்பட்டது, அதைவிட மேலான ஒரு நிறைவு அன்னமையாவுக்கு ஏற்பட்டது. மார்பில் பால் குடித்து கொண்டிருக்கும் போதே வயிறு நிறைந்ததும் அப்படியே தூங்கிவிடும் குழந்தையை பார்ப்பது போல அவனை ஒரே பிரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் அன்னமையா. அந்த வரத்துக்காரனின் சிறு தூக்கம் முடியும் வரை அன்னமையா காத்திருந்தான். அந்த பக்கத்தில் தொகுதி தொகுதியாக அருகு எடுத்து கொண்டிருந்தார்கள். கரிசல் காட்டு சம்சாரிகளுக்கு அருகு ஒரு அரக்கன். அருகம் தேவையெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. வெட்ட வெட்ட தலைமுளைப்பது போல அவர்களோடு அது விளையாட்டு காட்டி கொண்டிருந்தது. கள்ளிக்கு ஒரு வெள்ளைப்பூச்சியை கண்டுபிடித்த வெள்ளைக்காரன் அருகை அழிக்க ஒரு மருந்து கண்டுபிடிக்கலையே என்கிற கோபம் சம்சாரிகளுக்கு. அருகு எடுக்கிறதுலேயே நம்ம வாழ்நாள் முக்காவாசி போயிரும் போல சடைத்து பிழித்து போவார் அன்னமையாவின் பாட்டனார். அன்னமையாவின் புஞ்சைக்கு பக்கத்துல தான் சுப்பையாவின் புஞ்சையும், அங்கே போனால் சுப்பையாவும் இருப்பான். இவர் எழுந்தரிச்சதும் அங்க கூட்டில் கொண்டு போவோம் என்று நினைத்த போது அந்த ஆளிடம் ஒரு அழுக்கம் தெரிந்தது. சரி, முழிப்பு வந்தாச்சு என்று நினைத்து பார்த்தபோது அந்த ஆளிடம் இருந்து நன்றி கலந்த புன்னகை வெளிப்பட்டது. எழுந்திருக்க மனசில்லாமல் படுத்துக்கொண்டே பேசினான் அந்த ஆள். உங்க ஊர் பெயர் என்ன என்று கேட்டான். தெரிந்து கொண்ட போது அந்த பெயர் அவனுக்கு வினோதமாக தெரிந்திருக்க வேண்டும் போலப்பட்டது. எங்கிருந்து வர்றீங்க, எங்க போகணும்? ரொம்ப தொலைவட்டிலிருந்து வர்றேன். எங்கத்த பெருசு என்றான். தம்பி, உன் பெயர் என்ன? அன்னமையா. வந்தவன் அந்த பெயரை மனசுக்குள் திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து கொண்டான். எவ்வளவு பொருத்தம் என்று அவனை நினைத்து கொண்டான் போலிருக்கிறது. எனக்கு இன்று நீ இடும் அன்னம்தான். பதிலுக்கு பெயர் என்று கேட்க வேண்டும் போல் தோன்றியதால் அன்னமையா கேட்டான். கொஞ்சம் தயங்கிய பின், என்னோட சொந்த பெயர் பரமேஸ்வரன். அதை இப்போதைக்கு மறந்து இப்போ பெயர் மணின்னே கூப்பிடு. நான் எங்கிருந்து வர்றேங்கிறதுலாம் சாவகாசமாக சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு, இப்போ நாம் எங்கே போகணும் சொல்லு என்று கேட்டான். அந்தோ அங்கே என்று கை காட்டினான். அங்கே என்னோட ஃப்ரெண்டு சுப்பையான்னு பேர், காலேஜில் படிக்கான், லீவுக்கு வந்திருக்கான். அவன் பிஞ்சிலேயும் அருகெடுக்கிறாங்க. அங்கே போவோமா? ஓ, போவோமே. அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் மந்தகாசத்துடன் வரவேற்றார்கள். புதாளைக்கு அவர்கள் தங்களோடு உண்ணும்படி உபசரித்தார்கள். மணி அவர்களோடு வட்டத்தில் சேர்ந்து உட்கார்ந்தார். கையை கழுவி கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. ஆனால் அவர்களின் யாருமே சாப்பிடுவதற்கு முன்னால் கையை
கழுவிக்கொள்வதாக தெரியவில்லை. அவர்களுக்கானது நமக்கு என்று அவர் கையை நீட்டினார். ஒரு கால் உருண்டை கம்மஞ்சோற்றை அவருடைய இடது கையில் வைத்தார்கள். இடது கையிலோ என்று தயங்கினார். ஆம், இடது கையில்தான் என்று தெரிந்தது. அன்னமையாவும் சுப்பையாவும் அப்படித்தான் பெற்றுக்கொண்டார்கள். அவர்களை பார்த்து அவரும் இடது கை சோற்றில் ஒரு சிறு பள்ளம் செய்து கொண்டார். அந்த பள்ளத்தில் துவையலை வைத்தார்கள். சிறிது சோற்றை எடுத்து துவையலில் பட்டதோ படலையோ என்று தொட்டு கழுக்கென்று முழுங்கினார்கள். யாரோடும் யாரும் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. முழுங்குவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அவர்கள் உண்ணுகிற வேகம் ஆர்வம் அனுபவித்தெல்லாம் பார்த்தபோது இந்த உணவு எவ்வளவு ருசியாக இருக்குமோ என்று பட்டது மணிக்கு. முதலில் கொஞ்சம் வெறும் சோற்றை எடுத்து ருசி பார்த்தார். அந்த சோற்றின் அடி அவரை என்னவோ செய்தது. துவையலோடு சேர்த்து சாப்பிட்டால் கொஞ்சம் பரவாயில்லை என போல்பட்டது. அந்த கடுமையான பசியிலும் அவரால் அரை உருண்டைக்கு மேல் சாப்பிட முடியவில்லை. அன்னமையாவும் சுப்பையாவும் ஆளுக்கு ஒரு உருண்டை தான் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்து அவர்கள் மண்ணினால் கைகளை சுத்தப்படுத்தியதை பார்த்து அவரும் அதேபோல் மண்ணை எடுத்து கைகளில் தேய்த்து சுத்தப்படுத்தி கொண்டார். அவர்கள் சாப்பிட்டு முடிந்ததும் கொஞ்சம் ஓய்வாக உட்கார்ந்து ஊர்க்கதைகள் பேச ஆரம்பித்தார்கள். சுண்ணாம்பு கேட்கவும் தீப்பெட்டி கேட்கவும் சிலர் பக்கத்து தொகுதிகளிடம் போனார்கள். மணி திரும்பவும் படுத்து அமைதியாக கண்களை மூடி கிடந்தார். வட்டார வழக்கு சொற்கள். பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி. பதனம் கவனமாக. நீத்துப்பாகம் மேல் கஞ்சி. கடிச்சு குடித்தல் வாய் வைத்து குடித்தல். மகுழி சோற்றுக்கஞ்சி. வரத்துக்காரன் புதியவன். சடைத்து புளித்து சளிப்பு. அழுக்கம் அழுத்தம் அல்லது அணுக்கம். தொலைவட்டையில் தொலைவில். இதோட இந்த கதை முடிவுக்கு வருது. நூல்வெளி. கோபாலபுரம் மக்கள் எனும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே கோபாலபுரத்து மக்கள். ஆசிரியர் தன் சொந்த ஊரான இடைச்செவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையும் புகுத்து இந்நூலினை படைத்துள்ளார். இதன் ஒரு பகுதியை இங்கு பாடமாக நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது இந்நூல். இது 1991 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது. கோபாலபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி. ராஜநாராயணன். 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ள இவரின் கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதை போக்கில் அமைந்திருக்கும். இவரின் கதைகள் அனைத்தும் கி. ராஜநாராயணன் கதைகள் என்னும் தலைப்பில் இவர் தொகுப்பாக வெளிவந்துள்ளன. இவர் கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார். இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனை கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன. எழுத்துலகில் இவர் கி. ரா என்று குறிப்பிடப்படுகிறார். முன் தோன்றிய மூத்த குடி. கரங்கு இசை விழாவின் உரந்தை அகநானூறு. திருச்சி மாவட்டத்தில் தான் இந்த உறையூர் அப்படிங்கிறது இருக்குது. அதுதான் உரந்தை அப்படின்னு சொல்லி அகநானூரில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நேற்று நம்ம 2வது இயல்ல என்ன பார்த்தோம்? இலக்கணம் தொகைநிலை தொடர்ந்து சொல்லி பார்த்தோம். தொகைநிலை அப்படின்னா தொகை அப்படின்னாலே மறைந்து வருதல். அப்போ தொகா அப்படின்னா என்னது? அதற்கு அப்படியே ஆப்போசிட் எதிர்மறை. அவை எல்லாமே வெளிப்படையாக வரும். தொகாநிலை தொடர் மொத்தம் 9 வகைப்படும். ஒரு தொடரில் சொற்களுக்கிடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக அது பொருள் கொடுத்துச்சுன்னா அதை தான் நம்ம தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு காற்று வீசியது, குயில் கூவியது. இதில் காற்று அப்படிங்கிற எழிவாக இருக்குது, வீசியது அப்படிங்கிறது பயனிலை. இதுக்கிடையில எந்த ஒரு சொல்லோ உருவம் மறைஞ்சு வரவே இல்லை, அப்படியே அதனுடைய பொருளை கொடுக்கு. அதே மாதிரி தான் குயில் கூவியது. இப்படி வெளிப்படையாக பொருள் கொடுத்துச்சுன்னா அதை நம்ம தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய 9 வகையில் முதல் வகை என்ன அப்படின்னா எழுவாய் தொடர். எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர். முதல்ல எழுவாய் அப்படின்னா என்ன? ஒரு வாக்கியம் அமைவதற்கு அடிப்படையாக அமைந்த சொல் அல்லது ஒரு வாக்கியம் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த சொல்ல தான் நம்ம எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். இதான் நம்ம இங்கிலீஷில் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த எழுவாயோட பெயர் வினை வினா இந்த பயனிலைகள் தொடர்ந்து முடிஞ்சதுன்னா அதை நம்ம எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு இனியன் கவிஞர். அப்போ இனியன் அப்படிங்கிறது எழுவாய். கவிஞர் பயனிலை எதில் கொண்டு முடிஞ்சிருக்கு? பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. காவிரி பாய்ந்தது. காவிரி அப்படிங்கிறது எழுவாய். பாய்ந்தது அப்படிங்கிறது ஒரு வினை, அது வினை. அடுத்து பேருந்து வருமா. பேருந்து அப்படிங்கிறது எழுவாய். வருமா அப்படின்னு ஒரு கேள்வியோட முடிஞ்சிருக்கு பயனிலை, இது வினா. மேற்கண்ட 3 தொடர்களிலும் பெயர் வினை வினா ஆகியவற்றுக்கான பயனிலைகள் எழுவாய் தொடர்கள் அமைந்துள்ளன. அடுத்து 2வது என்ன அப்படின்னா விழித்தொடர். விழி அப்படின்னா அழைத்தல் அப்படின்னு அர்த்தம். விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர். நண்பா எழுது. இதில் நண்பா அப்படிங்கிற விழுப்பெயர் எழுது என்னும் பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது. அடுத்து வினை முற்று. வினை அப்படின்னாலே செயல், முற்று அப்படின்னா முடிவு பெற்றுட்டு. அப்போ ஒரு செயல் முடிவு பெற்றுச்சுன்னா நம்ம அதை வினை முற்று தொடர் அப்படின்னு சொல்லுவோம். தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடரின் முதலில் அமைந்து அறுவகை பெயரை கொண்டு முடிவது வினைமுற்று தொடர். பாடினாள் கண்ணகி. அப்போ பாடினாள் அப்படிங்கிற வினைமுற்று முதல்ல ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கிறனால இதுக்கு பேர் வினைமுற்று தொடர். பெயர் எச்ச தொடர். ஒரு எச்சம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா எஞ்சி நிறுத்தல், முற்று பெறாமல் முடிவு பெறாமல் இருக்கிறத நம்ம எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பெயரெச்சம்னா என்னது? ஒரு பெயர் சொல் முற்று பெறாமல் நிற்கு. முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரெச்ச தொடர். முற்று பெறாத வினைனா என்னது? ஏதோ ஒரு செயல் முற்று பெறலை, முடிவு பெறலை, அது ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் பெயரெச்ச தொடர். எடுத்துக்காட்டு கேட்ட பாடல். கேட்ட என்னும் எச்ச வினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது.
இப்போ பெயரச்சமா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அது நம்ம கடைசியில் இருக்கக்கூடிய எழுத்தை பிரித்தோம்னா அப்படின்னு சொல்லி முடியும். எடுத்துக்காட்டு கேட்ட. டேவை பிரித்தோம்னா இட்டு ப்ளஸ் அப்போ ஆன்னு சொல்லி முடிஞ்சதுன்னா அது பெயரச்சம். அதே இது கேட்டு அப்படின்றதுனா இட்டு ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். அப்போ அல்லது ஈன்னு சொல்லி முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் வினையச்சம். இது வந்து ஷார்ட்கட். வினையச்சு தொடர். முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்சம். பாடி மகிழ்ந்தனர். இப்போ பாடி அப்படிங்கிறத டியை பிரித்தோம்னா இட்டு ப்ளஸ் அப்படின்னு சொல்லி முடியும். இது வந்து வினையச்சம். அடுத்தது வேற்றுமை தொடர். வேற்றுமை உருவுகள் வெளிப்படையாக அமையும் தொடர்கள் வேற்றுமை தொடர்கள். நம்ம நேரத்தே பார்த்தோம், வேற்றுமை உருவுகள் முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் என்ன செய்யாது, முடிவு வேற்றுமை உருவு கிடையாது. எழுதிருக்கக்கூடிய 2, 3, 4, 5, 6, 7 என்னது ஐ ஆல்கோ இன்னது கண். இந்த வேற்றுமை உருவுகள் மறைஞ்சு வந்ததுன்னா வேற்றுமை தொகை, வெளிப்படையா வந்ததுன்னா அதுக்கு பேரு வேற்றுமை தொடர். எடுத்துக்காட்டு கட்டுரையை படித்தான். இப்ப ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உருவு இதுல வெளிப்படையா வந்திருக்கு. அன்பால் கட்டினார். ஆல் அப்படிங்கிற 3ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்திருக்கு. அறிஞருக்கு பொன்னாடை. கு அப்படிங்கிற 4ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் என்னது, வேற்றுமை தொடர். என்ன வேற்றுமை தொடர்னு எழுதணும். 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர், 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர், 2ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர்னு சொல்லிட்டு அந்த வேற்றுமை உருவுக்கான இதை எழுதி தொகாநிலைன்னு சொல்லி எழுதணும். அடுத்து 7வது இடைச்சொற்றொடர். இடைச்சொல் என்ன அப்படின்னா, பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில தான் வரும். இது தனிப்பட்ட முறையில் என்ன செய்ய தனித்து நிற்காது. இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொற்றொடர். எடுத்துக்காட்டு மற்றொன்றை பிரித்தோம்னா மற்று ப்ளஸ் ஒன்று. இப்போ மற்று அப்படிங்கிற இடைச்சொல் ஒன்று எனும் சொல்லோட அடுத்து வர்றதுனால இது நம்ம என்ன சொல்கிறோம், இடைச்சொற்றொடர். உரிச்சொற்றொடர். உரிச்சொல் அப்படின்னாலே மிகுதி அப்படின்னு அர்த்தம். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர் ஆகும். சாலச் சிறந்தது. இதில் சால அப்படிங்கிறது உரிச்சொல். அதனை தொடர்ந்து சிறந்தது அப்படிங்கிற சொல் வந்ததுனால இது வந்து மிகச்சிறந்தது அப்படிங்கிற பொருளை கொடுக்கு. அடுத்தது அடுக்கு தொடர். ஒரு சொல் 2, 3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர். எடுத்துக்காட்டு வருக வருக வருக. இப்போ இதே ஒரே ஒரு சொல் நம்ம சந்தோஷத்தின் காரணமாக உவகையின் காரணமாக நம்ம மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்ததுனால நம்ம அடுக்கு தொடர்னு சொல்லுதோம். இரட்டை கிளவினா என்ன அப்படின்னா சலசல, பரபர, படபடவென வந்தது. இப்போ இதெல்லாம் சொல்லுவோம். இதுலையும் 2 முறை அடுக்கி வரும். இரட்டை கிளவி 2 முறைக்கு மேலே அடுக்கி வராது. ஆனால் அதை நம்ம பிரித்தோம்னா பொருள் கொடுக்காது. சலசலங்கிறத பிரித்தோம்னா சலன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அடுக்கு தொடரை நம்ம பிரித்தோம், இப்போ வருக 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 இதில் வருகங்கிறத பிரித்தோம்னா அது ஒரு பொருளை கொடுக்கும். அதுக்கு பேர் தான் அடுக்கு தொடர். அப்போ தொகாநிலை தொடர் 9 வகையாக இருக்குது. எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்சு தொடர், வினையச்சு தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொற்றொடர், உரிச்சொற்றொடர், அடுக்கு தொடர். தெரியுமா? ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம். வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய்ய எனும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன. எடுத்துக்காட்டு கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி. இது எல்லாமே என்ன அப்படின்னா கூட்டுநிலை பெயரெச்சங்கள். அடுத்து வண்ணச்சொற்களின் தொடர்வைகளை எழுதுக. பழக பழக பாலும் புளிக்கும். இப்போ பழக பழக 2 முறை வந்திருக்கு. இப்போ அடுக்கு தொடர். வடித்த கஞ்சியில் சேலையை அலசினேன். இது வந்து பெயரச்சு தொடர். மேடையில் நன்றாக பேசினான். இது என்ன அப்படின்னா நன்றாக பேசினான் அப்படிங்கிறது உரிச்சொற்றொடர். நன்றாக அப்படிங்கிறப்போ அது வருது வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்தார் அண்ணன். வந்தார் அப்படிங்கிறப்போ முடிஞ்சு போச்சு. அப்போ அது வினைமுற்று தொடர். அரிய கவிதைகளின் தொகுப்பு. இது வந்து வேற்றுமை தொடர். என்ன வேற்றுமைனா 5ஆம் வேற்றுமை தொடர். ஏன்னா இன் வந்திருக்கு. பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது? சரியான ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி எனும் அடியில் பாக்கம் என்பது, பாக்கம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் சிற்றூர். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு. ஏன்னா அறிஞருக்கு அப்படிங்கிறதுல அலக்கு அப்படிங்கிற 4ஆம் வேற்றுமை உருபு வந்திருக்கு. அறிஞர் அது அப்படிங்கிறதுல 6ஆம் வேற்றுமை உருபான அது வந்திருக்கு. காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை என்ன அப்படின்னா இன்மையிலும் விருந்து. அடுத்து சிறுவினால முதல் கேள்வி. கண்ணே கண்ணுரங்கு காலையில் நீ எழும்பு மாமழை பெய்கையிலே மாம்பூவே கண்ணுரங்கு பாடினேன் தாளாட்டு ஆடி ஆடி ஓய்ந்துரங்கு. இத்தாளாட்டு பாடலில் அமைந்துள்ள தொடர் வகைகளை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல கண்ணே அழைக்கிறாங்க, அது வந்து விழித்தொடர். காலையில் நீ எழும்பு, அப்போ காலை அப்படிங்கிறது எழுவாய். மாமழை பெய்கையிலே, மாமழை அப்படின்னா உரிச்சொல். மாம்பூவே அதுவும் உரிச்சொல் தான்.
பாடினேன் தாளாட்டு. பாடினேன்கிறது வினை முற்றுத்தொடர். ஆடி ஆடி ஓய்ந்துறங்கு. ஆடி ஆடிங்கிறது அடுக்கி வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா அடுக்குத்தொடர். பழமொழிகளை நிறைவு செய்க. உப்பிலா பண்டம் குப்பையிலே. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி அந்த எழுத்துக்களை மட்டும் இணைத்து ஒளிந்துள்ள ஒரு நூலின் பெயரினை கண்டுபிடிக்க. பறவையிடம் இருப்பது இறகு. சிவப்பு நிறத்தில் இருக்கும் குருதி. குருதினா இரத்தம். மன்னரிடம் இருப்பது வாள். தங்கைக்கு மூத்தவள் அக்கா. அறிவின் மறுபெயர் மதி. நீரில் செல்வது படகு. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா என்ன நூல் மறைஞ்சிருக்கு அப்படின்னா திருக்குறள். அகராதியில் கண்டு பொருள் எழுதுக. ஊன் 3 சுழியின் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் உணவு. ஊன் 2 சுழியின் மாமிசம். திணை 3 சுழி நை ஒழுக்கம். திணை 2 சுழி நை அரிசி. அன்னம் 3 சுழியின் மேல்வாய். அன்னம் 2 சுழியின் பறவை. வெல்லம் ழகரம் இனிப்பு. அடுத்து வெள்ளம் 2வது இருக்கக்கூடிய வெள்ளம் நகர ழகரம் என்ன அப்படின்னா ஆற்று வெள்ளம். கலைச்சொல் அறிவோம். செவ்விலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர். காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர். பண்டைய இலக்கியம் ஏன்ஷியன் லிட்ரேச்சர். வட்டார இலக்கியம் ரீஜனல் லிட்ரேச்சர். நாட்டுப்புற இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா திருக்குறள். திருக்குறளை நமக்கு எத்தனை அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 இது கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஒழுக்கம் உடைமை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை கொடுக்கறதுனால அந்த ஒழுக்கத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய உயிரை விட மேலானதாக காக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கமாக வாழ்கிற எல்லாருமே மேன்மையை அடைவாங்க. ஆனால் ஒழுக்கம் தவறி ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறவங்க அடையக்கூடாத பழிகளை எல்லாத்தையுமே அடைவார்கள் அப்படின்றாரு. உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது ஒருத்தங்க எவ்வளவு நாளும் பல நூல்களை கற்றிருக்கலாம், எவ்வளவு அறிவுடையவங்களாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் உலகத்தோடு ஒத்து வாழ தெரியலை அப்படின்னா அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கல்லாதவராக தான் நம்ம அவங்கள கருதப்படுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது மெய் உணர்தல். மெய்னா என்னது? உண்மை. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருள் அதனுடைய இயல்பாகவே இருக்கிறதா தோன்றினாலும் அந்த பொருள் உண்மையான பொருள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அறிவு. அதாவது எந்த இதை சொல்ல யார் சொன்னாலுமே அது சொல்கிறது உண்மையா அப்படிங்கிறத நம்ம அறிவால தெளிவணும் அப்படிங்கிறார். காமம் வெகுளி மயக்கம் இவை 3 நாமம் கெடக்கிடும் நோய். காமம் அப்படின்னா ஆசை. வெகுளினா சினம். மயக்கம் அப்படின்னா அறியாமை. இந்த 3ஐயும் அழிச்சிட்டோம் அப்படின்னா அதை 3ஆல் வரக்கூடிய துன்பம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா அழியும். பெரியாரை துணைக்கோடல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொடல். அரியவற்றுள் அதாவது கிடைக்கிறதுக்கு அரியது. அது லேசில் இது கிடைச்சிடாது. கிடைத்தற்கு அரிய பேர்களுக்கெல்லாம் பெரிய பேர் என்ன அப்படின்னா பெரியாரை போற்றி அவங்கள நம்ம துணையாக வைக்கிறது தான் கிடைத்தற்கு அரிய பேர்கள் எல்லாம் சிறந்த பேர் அப்படிங்கிறார். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். இடிப்பார் இப்போ யாராவது ஒருத்தவங்க குற்றம் செஞ்சாங்க அப்படின்னா நீ குற்றம் செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருத்துறதுக்கு ஒரு பெரியார் இழுக்கணும். அந்த பெரியவங்க துணை இல்லாத மன்னன் ஏமரா அப்படின்னா அப்படி இல்லாதவன் ஒரு பாதுகாப்பு இல்லாத மன்னன். கெடுப்பார் இலானும் கெடும். அவனுக்கு கெடுக்கிறதுக்குன்னு யாரும் ஆள் இல்லாட்டியும் பரவாயில்ல, அவனே தன்னால் என்ன செஞ்சிருவான்? கெட்டு அழிஞ்சிருவான் அப்படிங்கிறார். பல்லார் பகை கொழலின் 10 தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். பல்லார் பகை கொழலின் 10 தீமைத்தே. தான் ஒருவனோடு நின்று பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமை தரக்கூடியது என்ன அப்படின்னா நல்ல பண்புடையவர்களுடைய நட்பை நம்ம கைவிடுறது தான் இருக்கிறதுலே பெரிய தீமை அப்படின்னு சொல்றார். கொடுங்கோன்மை. வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு. அதாவது ஆட்சி அதிகாரத்தை இருக்கக்கூடிய அரசன் தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு அவன் என்ன செய்வான் அப்படின்னா மக்களுக்கு வரி விதிப்பான். அதே மாதிரி அது எப்படி இருக்கான்? வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகராகும். ஒருத்தன் வழிப்பறி திருடனுக்கு என்ன பண்ணுவான்? கையில் வயல் போன்ற ஆயுதங்களை வச்சு வழிப்பறி பண்ணுவான். அதே மாதிரி தான் ஆட்சி அதிகாரத்தை செய்யக்கூடிய அரசனுடைய அதிகாரத்தை வச்சு என்ன செய்யலாம்? வரி விதிக்கிறான். அதை போல தான் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதில் போலும் அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ வேலோடு நின்றான் இடு வென்றது அப்படிங்கிறது உவமி.
எதோட ஊமையப்படுத்துறாரு? கோலோடு நின்றான் இரவு. வழிப்பறி செய்கிறதுக்காக ஊமைப்படுத்துறாரு. அப்போ இதில் இருக்கக்கூடிய ஊம உருபு என்ன அப்படின்னா போலும். அப்போ ஒரு இதில் வந்து உவமை, உவமேயம், ஊம உருபு மூன்றுமே வெளிப்படையாக வந்துச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா உவமை அணி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். தன்னுடைய நாட்டில் நிகழக்கூடிய நன்மை தீமைகளை வந்து ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சி வந்து ஆட்சி செய்யணும். அப்படி ஆட்சி செய்யாத மன்னன் தன் நாட்டை நாள்தோறும் என்ன செய்வான் அப்படின்னா இழந்துக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறார். அடுத்தது, கண்ணோட்டம். பண்ணெண்ணாம் பாடற் கியைபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அதாவது பாடலோடு பொருந்தலை அப்படின்னா இசையால் என்ன பயன்? இப்போ ஒரு பாட்டு இருக்குது, பாட்டு பாடுதாங்க, அதுக்கும் இசைக்கும் சம்மந்தமே இல்லைன்னா அந்த இசையால் ஒரு பயனும் கிடையாது. அது போல தான் இரக்கம் இல்லைன்னா கண்ணால் என்ன பயன்? கடவுள் நமக்கு கண்ணை கொடுத்துருக்காரு, அந்த கண்ணை நமக்கு அந்த கண்ணை மற்றவங்களுக்கு பார்க்கும் பொழுது நமக்கு இரக்கம் தோணலைன்னா அந்த கண்ணால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இந்த இடத்துல வந்து உவமை வந்து பண்யெண்ணாம் பாடற் கியைபின்றேல், பாடலோடு பொருந்தலைன்னா இசையால் என்ன பயன் அப்படிங்கிறது உவமை. உவமேயம் என்னது? இரக்கம் இல்லைன்னா கண்களால் என்ன பயன்? அப்போ அது போல அப்படிங்கிற ஊம உருபு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது வந்து எடுத்துக்காட்டு ஊமையணி. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார் குறிமை உடைத்தி உலகு. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார், நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு வல்லார் குறிமை உடைத்தி உலகு, இந்த உலகமே உரிமையுடையது. அப்போ நடுநிலைமையாக இருக்கணும், கடமை தவறாமல் மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டினோம்னா அந்த உலகமே அவங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிறார். பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். பெயக்கண்டும் அதாவது விரும்பத்தகுந்த இரக்க இயல்பை கொண்டவர்கள், நஞ்சுண்டமைவர் நயத்தக்க, பிறர் நன்மை கருதி தமக்கு நஞ்சை கூட கொடுத்தாலும் அதை கூட உண்ணக்கூடிய பண்பாளர்கள் யாரு அப்படின்னா விரும்பத்தகுந்த இரக்க இயல்பை கொண்டவர்கள் அப்படிங்கிறார். அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். ஒரு செயலை முடிக்கிறதுக்கு இயலாது அப்படின்னு எண்ணி சோர்வு அடையாமல் இருக்கணும். அந்த செயலை முயற்சியுடன் முடிப்பது பெருமையாகும். ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாதது என்று எண்ணி சோர்வு அடையாதிருக்க வேண்டும். அந்த செயலை முயற்சியுடன் முடிப்பது தான் நமக்கு பெருமை கொடுக்கும் அப்படிங்கிறார். தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. தாளாண்மை அப்படின்னா விடாமுயற்சி அப்படின்னு அர்த்தம். விடாமுயற்சி அப்படிங்கிற உயர் பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறார். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி செஞ்சாதான் ஒருவருக்கு செல்வமோ இல்லை வெற்றியோ ஏதாவது ஒன்று வந்து பெருகும் அல்லது கிடைக்கும். முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சியே இல்லை அப்படின்னா அவருக்கு என்ன கிடைக்கும்? வறுமை தான் வந்து சேரும் அப்படிங்கிறார். பொறியின்மை யாருக்கும் பழி அன்றறிவரின் தாழ் வினை இன்மை பழி. ஐம்புலன்களில் ஏதேனும் பொறியின்மையா இருக்கும். ஐம்புலன்கள் ஏதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா அது இழிவு கிடையாது, அது ஒரு பெரிய குற்றமே கிடையாது. அன்றறிவரின் தாழ் வினை இன்மை பழி. ஆனால் அறிய வேண்டியதை நம்ம அறிந்து முயற்சி செய்வது தான் இழிவாகும். நமக்கு ஒரு முயற்சி செஞ்சு ஒரு இதை நம்ம அறியாமல் இருந்தோம் அப்படின்னா, அறியாமல் இருந்தால் அதுதான் இழிவு. ஐம்புலன்களை ஏதாவது ஒரு குறை இருந்தால் அது இழிவு கிடையாது அப்படிங்கிறார். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளான்யூ நற்றுபவர். அதாவது சோர்வில்லாது முயற்சி செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் எந்த முன்வினையும் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க தோற்கடிச்சு போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட என்ன இருக்குது? விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு பெரிய ஆயுதம் இருக்குது. நன்றி இல் செல்வம். கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார் கடுக்கிய கோடி உண்டாயினும் இல். கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் அதாவது பிறருக்கு கொடுக்காமலும் தானும் என்னென்ன அனுபவிக்காமலும் கடுக்கிய கோடி உண்டாயினும் இல். அப்படி இருக்கிறவங்க அடுக்கடுக்காக பல கோடி பொருள்களை சேர்த்து வச்சிருந்தாலும் அதனால் யாருக்குமே எந்த பயனுமே கிடையாது அப்படிங்கிறார். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சுப்பாரம் பழுத்தற்று. பிறருக்கு உதவி செய்யாமல் யாருமே மேலே ஒருவராலும் விரும்பப்படாதவருடைய பெற்ற செல்வம் என்ன அப்படின்னா ஊரினுடைய நடுவில் ஒரு நச்சு மரம்னா ஒரு விஷம் நிறைந்த ஒரு மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்தில் பழம் பழுத்தாலும் யாருக்குமே உபயோகம் இருக்காது. அதே மாதிரி தான் பிறருக்கு உதவி செய்யாமல் யாருக்குமே விரும்பப்படாமல் இருக்கக்கூடிய ஒருத்தங்கிட்ட செல்வம் சேர்ந்துச்சுன்னா அதனால் ஒருத்தருக்குமே எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ இதில் வந்து அற்று அப்படிங்கிறது ஓம உருபு. அப்போ ஓம உருபு வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால இதில் என்ன பந்திருக்கு அப்படின்னா ஓமை அணி பயின்று வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் அப்படிங்கிறதுல அப்படிங்கிறது இனிய ஓசைக்காக அளபெடுத்தனால அதில் என்ன வந்திருக்கு அப்படின்னா இன்னிசை அளபெடை. அடுத்து படங்கள் உணர்த்தும் குரலின் கருத்தினை மையமிட்டு வகுப்பில் கலந்துரையாடக கொடுத்துருக்காங்க. கதைக்கு பொருத்தமான குரலை தேர்வு செய்து காரணத்தை எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. சின்னச்சாமி யாரோ மரத்தோரமாக நிற்கிறாங்க, யாரா இருக்கும்? மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டே அப்பா கேட்டார்.
தெரியலப்பா, இறங்கி யாருன்னு பாரு. வாட்டசாட்டமாய் கண்ணாடியும் அலைபேசியும் கையுமாக சாலையோரத்தில் வண்டியுடன் ஒருவர் நின்றிருந்தார். ஐயா, நீங்க? வெளியூருப்பா, வண்டி நின்று போச்சு. அப்படியா? வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வச்சுட்டு வாங்க, மழை வர்ற மாதிரி இருக்கு. ஊர் ரொம்ப தூரம், வேற வண்டியும் வராது. அவர் உடையும் உழைத்து களைத்த வியர்வை பொங்கிய உடலையும் பார்த்து வரலன்னு சொல்லிட்டார். 3 நாள் 4 பேர் தான் வண்டியில் இருந்தோம். சிறிது தூரம் போகிறதுக்குள்ளே மழை கொட்டுன்னு கொட்டுருச்சு. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். இரவு தூங்க போகிறப்ப அப்பா சொன்னார், தம்பி, அந்த சூட்டுக்காரர் மழை தாங்காமல் நடந்திருக்காரு. தேங்காய் விழுந்து மண்டை உடஞ்சி வேற யாரோ தூக்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஊர் ஆஸ்பத்திரியில் கட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாவம், படித்தவராக இருக்காரு. சூழ்நிலை புரியாமல் வரமாட்டேன்னு சொன்னார். இப்போ வேதனைப்பட்டாரே. அப்போ இது மூலமாக நமக்கு இந்த சம்பவத்து மூலமாக என்ன குரல் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னா, உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். எவ்வளோதான் அறிவு இருந்தாலும் உலகத்தோட அந்த சூழ்நிலைக்கு தகன மற்றவங்களோட ஒட்டி வாழலைன்னா அவங்க என்னது அறிவில்லாதவங்க தான். அந்த குரல் தான் இதுக்கு சரியான ஒன்று. பொருளுக்கேற்ற வடியை பொறுத்துக. உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படும் உயிரினும் ஓம்பப்படும். ஊரின் நடுவில் நச்சுமரம் பழுத்தது போன்றது, நடுவூரில் நச்சுமரம் பழுத்தற்று. ஒழுக்கத்தின் வழி உயர்வு அடைவர், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. அடுத்து, எய்துவர் எய்தா பழி. இக்குறளடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு எது? எய்துவர், இது நம்ம பிரித்தோம்னா நேர்நிறை, அப்போ கூவிலம். எய்தா நேர் தேமா, பழி மலர், அப்போ கூவிலம் தேமா மலர். சிறுவினா, வேலோடு நின்றான் இடி என்றது போலும் கோளோடு நின்றான் இரவு. குறளில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா உவமை அணி. அப்போ இதோட இயல் 3 முடிவுக்கு வருகிறது. நம்ம அடுத்த கிளாஸில் 4ஆம் இயலை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.